ஹாய், வெல்கம் பேக் டு சத்யா குக்கிங் டைம். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா வெஜிடபிள் பிரியாணி. இதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து ஒரு கேரட், ஒரு கிழங்கு, பீன்ஸு, அப்புறம் இஞ்சி பூண்டு, தக்காளி 2, வெங்காயம். பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. குக்கர் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் நமக்கு தேவையான பொருட்கள் பட்டை 2, கிராம்பு, அப்புறம் பிரிஞ்சி இலை, சோம்பு, அது எல்லாத்தையும் போட்டு எண்ணெயிலேயே நல்லா வறுத்துக்கிறோம். வறுத்ததுக்கு அப்புறமா இதெல்லாம் நல்லா எண்ணெயில் பொரிஞ்சதுக்கப்புறம் வெட்டி வச்சுருக்க வெங்காயமும் பச்சை மிளகாயும் போட்டு கொஞ்சம் நல்லா வறுத்துக்கணும். அதுவும் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனிஷாக வர்ற அளவுக்கு வறுத்துக்கணும். வறுத்தா தான் அதோடய ஸ்மெல்லாம் நல்லாவே இருக்கும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா அதையுமே பச்சை வாசம் இல்லாமல் வறுத்துக்கிறோம். இஞ்சி பூண்டை ரொம்பலாம் நேகா அரைச்சிடக்கூடாது. நான் 1, 2 தான் இடித்து சேர்த்துக்குவேன். அதனால் நல்லா 1, 2 இடித்து சேர்த்தா ஸ்மெல் நல்லாவே இருக்கும். ரொம்ப இது பண்ணி சேர்த்துட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவர் வந்து பசங்களுக்கு பிடிக்காம போயிடும். அதனால் உரலில் நல்லா இடித்து சேர்த்துக்கலாம். ரொம்ப நேகா அரைக்க தேவையில்ல. இஞ்சி பூண்டு போட்டு நல்லா எண்ணெயிலேயே வதங்க வைக்கணும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் அது எல்லாத்தையும் போட்டு எண்ணெயிலேயே வதக்கணும். வதக்கினா தான் அந்த வெஜிடபிள்ஸ் வந்து நல்லாயிருக்கும். நல்லா நம்ம எப்படி குழம்பு வைக்கும்போது வெஜிடபிள்ஸை எண்ணெயிலேயே போட்டு வதக்குவோம்ல, அது மாதிரி இதையும் நல்லா எண்ணெயிலேயே போட்டு வதக்கிக்கணும். அப்போ தான் வெஜிடபிள் பிரியாணி சூப்பராகவே வரும். ஒன்று ஒன்றுக்கு ஒட்டாமல் இருக்கும். அதாவது சாதத்தில் ஒன்று ஒன்று ஒட்டாமல் இருக்கும். அதனால் நல்லா மூடி போட்டு கொஞ்சம் நேரம் இதில் வச்சு உப்பு கொஞ்சம் போட்டுக்கணும். உப்பு போட்டதுக்கப்புறம் அதை கிளறி விட்டுட்டு திருப்பி கொஞ்சம் நேரம் மூடி வச்சா அந்த காய்கறி வந்து அரை அவியெல்லாம் அவிஞ்சிரும். ஸோ அதனால் நான் மூடி வச்சுருக்கேன் கொஞ்சம் நேரம். நீங்களும் மூடி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி போட்டு நல்லாவே வதக்கிக்கலாம். காய்கறி வெந்ததுக்கப்புறம் தக்காளியை போடுங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி, புதினா கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டால் நல்லா ஸ்மெல்லு நல்லாவே இருக்கும். கொத்தமல்லி, புதினாலாம் வதங்கினதுக்கப்புறம் மசால் சேர்க்கணும். அப்போ தான் வந்து அந்த காய்கறியோட மசாலெலாம் சேரும். அதனால நான் வந்து இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் தான் மசால் சேர்ப்பேன். பிரியாணி பவுடர் கொஞ்சம் சேர்த்துப்பேன். நாங்கள் வீட்டிலையே அரைச்சது, அதாவது ஹோம்மேடு மிளகாய் தூள் ஃபுல்லாகவே சேர்த்துக்குவோம். நாங்கள் வந்து அந்த ஒரு மிளகாத்தூள் மட்டும் தான் சேர்ப்போம். மற்றதெல்லாம் எதுவுமே சேர்க்க மாட்டோம். மல்லித்தூள் அதெல்லாம் எதுவுமே சேர்க்க மாட்டோம். அதிலேயே போட்டு எல்லாத்தையும் அரைச்சி அதுவே ஒரே தூளாகவே நாங்கள் வச்சுப்போம். அதுதான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எந்த குழம்பு வச்சாலுமே அந்த மிளகாய் பொடி தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ஸோ நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். நான் பிரியாணி மசாலா கொஞ்சம் தான் போடுவேன். வீட்டில் போடுற மிளகாத்தூள் தான் அதிகமாக போடுவேன். அதுதான் உடம்புக்கு நல்லது சொல்லிட்டு நான் அதையே யூஸ் பண்ணிக்குவேன். அதுக்கப்புறமா தயிர் 2 ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த ஃப்ளேவர் நல்லாவே இருக்கும். மசாலா போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் வதக்கிக்கோங்க. அப்போ தான் அந்த மசாலோட பச்சை ஸ்மெல் போகும். ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிக்கோங்க தயிர் போட்டு. அதுக்கப்புறம் நான் ஊற வச்ச 1/2 மணி நேரத்துக்கு ஊற வச்ச அரிசியை நான் குக்கரில் சேர்த்துக்கிறேன். தண்ணி ஊற்றாததுக்கு முன்னாடியே நான் சேர்த்துப்பேன். சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மசாலாலாம் அதில் சேர்கிற அளவுக்கு கிண்டி விட்டதுக்கப்புறம் தேவையான தண்ணி ஊற்றிக்குவேன். அதாவது 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றுற மாதிரி நான் ஊற்றிக்குவேன். 3 டம்ளர் எடுத்திருந்தேன். ஸோ 6 டம்ளர் தண்ணி ஊற்றிருந்தேன். அதுவே போதுமானது தான். 3 விசில் விட்டு எடுத்தாலே போதும். பிரியாணி நல்லா பொல பொலன்னு வந்துடும். கரெக்டாக தேவையான அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. இல்லாட்டி ரொம்ப கொல கொலன்னு போயிடும். பிரியாணி ஒட்டும் கையில் சாப்பிடும்போது. ஸோ தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. கம்மியாக தான் இருக்கும். அதனால் உப்பு கொஞ்சம் போட்டு 3 விசில் விட்டாவே போதும். சூடான பிரியாணி நல்லா பொல பொலன்னு ரெடி ஆகிடும். பாருங்கள், நான் ஓப்பன் பண்ணுறேன் இப்போது. நல்லாவே இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா பொல பொலன்னு எதுலேயுமே ஒட்டாமல், கையிலையும் ஒட்டாது, கரண்டிலையும் ஒட்டாது. நல்லா குழையாமல் நார்மலாக பொல பொலன்னு இருக்குது. பசங்க அதனால இப்படி தான் சாப்பிடுவாங்க. ரொம்ப குழஞ்சதுன்னா கையில் ஒட்டுச்சுன்னா சாப்பிடவே மாட்டானுங்க. ஸோ இப்படியே நீங்களும் செய்யுங்க, நல்லாவே வரும். கண்டிப்பாக செஞ்சுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பிரியாணிக்கு தயிர் பச்சடி நான் செஞ்சுருந்தேன். வெங்காயம் போட்டு கேரட் போடுவேன். பட் இன்றைக்கி போடல. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். டாட்டா.